बाहर से राय देने से काम के लिए मुफीद नहीं होगा. அது ஒரு காலம் அந்த அபிப்பிராயம் வேலைக்கு நல்லதா இருக்காது, வேலைக்கு நல்லதாவே இருக்காது. அதனால மஷூராவுக்கு வந்த அபிப்பிராயம் சொல்லுங்க. சரி, மஷூராவுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழு. அதுக்கு சொன்னாங்க இஸ்திகாரா தொழுங்க. நீங்க உங்க வியாபாரத்துக்கு இஸ்திகாரா செய்யுங்க, கல்யாணத்துக்கு இஸ்திகாரா, உங்க சொந்த வேலைகளுக்கெல்லாம் இஸ்திகாரா செய்யுங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வேலைக்கு இஸ்திகாரா இல்ல. அல்லாஹ்வுடைய வேலைக்கு அந்த 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் இப்ப நான் மஷூரால உட்கார போறேன், என் உள்ளத்தை திறந்து விடு, இந்த வேலைக்கு, இந்த வேலையினுடைய தக்காதாக்களை திறந்து விடு, உமூர்களை திறந்து விடு, இதை கேட்டுட்டு நீங்க போய் உட்காருங்க. 2 சிஃபத் இருந்தா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளத்துல இந்த இல்ஹாம் போடுவாங்க. முதலாவது நக்லோ ஹரக்கத் கே மைதான் மே ஜியாதா ஹோ, உழைப்பினுடைய மைதானத்துல நிறைய இருக்கணும். 2வது மஷூரான்னு சொன்னா எல்லா வேலைகளை விட்டுட்டு வரணும். இந்த 2 சிஃபத் இருந்தா அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் படிச்சு கொடுத்தாங்க. உழைப்புடைய மைதானத்துல தாங்க இருப்பாங்க. கந்தக்குடைய போர்ல ஒரு பெரிய பாறை வந்துருச்சு, உடனே நபி சொன்னாங்க அன நாசில், நான் இறங்குறேன்னு சொன்னாங்க. இதுதான் தப்லீகு, இதுதான் ரிசாலத்து, இதுதான் நுபுவத்து. இல்ல நீங்க ஒரு ஆளுங்க, உங்களுக்கு கீழே இவ்வளவு பேருங்க, இது சியாசத்து, இது அரசியல், இது நம்முடைய வேலையில இல்ல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மஷூராவை செஞ்சாங்க. நிறைய மஷூராவின் மூலமாக நலவுகளின் உம்மத்து கிடைச்சிருக்கு, பெரிய பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும்போது ஃபத்ஹே அதீம்னு சொல்லப்பட்டது. சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றியை தான் ஃபத்ஹே அதீம், மகாபெரிய வெற்றின்னு சொல்றீங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஹுதைபியா தான் மகாபெரிய வெற்றி. காரணம் என்ன? ஹுதைபியா மூலமா அந்த வெற்றி சாத்தியமாச்சு. ஹுதைபியா எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கேட்கறதுக்கு தயார் இல்ல, கேட்கறதுக்கு தயார் இல்ல. ஒரு கட்டத்துல அதற்கு உண்மை சலமாட்ட மஷூரா பண்ணான். அந்த ஒரு மஷூரா தான் ஹுதைபியாவுடைய வெற்றிக்கும் பிறகு அது ஃபத்ஹே மக்காவுக்கு காரணமா இருந்தது. அந்த மஷூரால அதற்கு உண்மை சலமா என்ன சொன்னாங்க, யார சொல்லா, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க சஹாபாக்கள் செய்யல, என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க சொல்லி செய்யாதவங்க கூட நீங்க செஞ்சுட்டா செஞ்சிடுவாங்க. உடனே நீங்க உங்களுடைய தலையை மலியுங்க, உங்களுடைய குர்பானி பிராணி அறுத்துருங்க, அவங்களும் செஞ்சிருவாங்க. உடனே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்க, அது வெற்றியானது. அதனால மஷூரா அடிப்படையில ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த இடத்துல அஜித் சொன்னாங்க, இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே அறுத்தாங்க, தானே மொழிச்சுக்கிட்டாங்க, அதே போல தானே உள்ள இறங்கினாங்க, இந்த எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க. இதுல ஒரு உசூல் என்னன்னா, தக்லீஃப் அப்னே லியே தர்கீப் தூசரோं के लिए. நமக்கு கஷ்டம் எடுத்துக்கணும், மத்தவங்களுக்கு ஆர்வம் தான் ஊட்டணும். நம்ம என்ன செஞ்சு தக்லீஃப் பூரா மத்தவங்களுக்கு கொடுக்குற தர்கீப் நமக்கு வச்சுக்கிட்டோம். இல்ல, தக்லீஃப் நீங்க வச்சுக்கங்க. ஹதீஸ் குர்ஆனுடைய ஆயத்து, லா துகல்லஃப் இல்லா நஃஸக வ ஹர்ரிதில் முஃமினீன், நீங்க உங்களுடைய தக்லீஃப் எடுத்துக்கங்க, அதே போல மூமின்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நான் சொல்லிட்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அபிப்பிராயம் கேட்பாங்க, அபிப்பிராயம் சொல்லுவாங்க, சொன்னது பிறகு நபி முடிவு செய்வாங்க. முடிவு செஞ்சுட்டா எல்லாரும் அபிப்பிராயத்தை மறந்துடுவாங்க. மஷூராவோட அடிப்படை என்னங்க, மஷூராவுக்கு அப்புறம் மஷூராவுக்கு முன்னாடி இருந்த அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடாது, அதை மறந்துடணும். 100 அபிப்பிராயத்தை ஒரு அபிப்பிராயம் மாத்திரக்காக மஷூரா இருக்குது. அதனால மஷூராவுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, நம்முடைய உள்ளத்துல எதுவும் வந்துடக்கூடாது. இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நபி ஒரு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உள்ளம் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உண்மை மூமினாக முடியாது. அதே போல மஷூரால ஒரு முடிவு செய்யப்பட்டு விட்டால் முழு அளவில் மனசை ஏத்துக்குதோ இல்லையோ அதை கபூல் செய்யணும். அதற்கு பிறகு அபிப்பிராயம் வரக்கூடாது. சரி, மஷூரால முடிவு செஞ்சதுக்கு பிறகு அபிப்பிராயம் மனசுல வருது, ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு ஃபசாத் கா ராஸ்தா, ஃபசாத் ஏற்படுத்துறது. இன்னொன்னு இருக்கு முஸ்லிஹான ராஸ்தா, நல்லது செய்யற ஒரு வழி. முதலாவது ஃபசாத்னா என்ன? இப்போ என்ன செய்யறது, மஷூரால நம்ம ஒண்ணு சொல்லுவோம், முடிவாகல, உடனே நம்ம சாத்திகளை போய் தயார் செய்யறது, அப்பனே ராய்க்கு லோகோக்கு தயார் கரலாம். இவர் மாதிரியே யார் யார் அபிப்பிராயம் இருக்கோ அவர் பூரா ஒண்ணு சேர்த்துறது. பாய் இன்னைக்கு மஷூரா பாத்தீங்களா? ஆமா ஆமா, நீங்க ஒண்ணு சொன்னீங்க முடிவால, ஆமாமா நாளைக்கு வந்துருங்க, நாளைக்கு நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அப்புறம் பாருங்க நீங்க மஷூரா மாத்திடலாம் நாளைக்கு. இதுதான் ஃபசாதுடைய நேரம். சொன்னாங்க, इस मिजाज से मशवरा का वकार खत्म हो जाएगा, इस मिजाज से तकाजा जायि हो जाएगा. மஷவராவுடைய கம்பீரமே இல்லாம பேர் அப்படி செஞ்சுட்டான். இன்னும் சொல்ல போனா இந்த வேலையினுடைய மிசாஜே அது இல்ல, தேவைகள் எல்லாம், அதாவது இந்த வேலையினுடைய தக்காதாக்கெல்லாம் வீணாயிரும். அதனால நம்ம மஷூராவுக்கு பிறகு ஒரு அபிப்பிராயம் வந்தா அது எப்படி நடந்துக்கணும் சொன்னாங்க. அதுக்கு இந்த இடத்துல தொழுகைக்கு பின்னாடி இமாம் பின்னாடி அப்ப முஃப்ஸிதே ஸலா சில ஆயத்துகளை ஓதும் போது தப்பா ஓதிட்டா தொழுகை முறிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட தப்பு வந்தா மட்டும் அங்கேயே அதை வெளிப்படுத்தணும்.
அங்க பின்னாடி நிக்கிறவங்க அந்த ஆயத்தை வந்து சரியா எடுத்து கொடுக்கணும். ஏன்னா தொழுகை முறியிடும். இன்னும் சில தவறுகளுக்கு தொழுகை இல்லை, அது வந்து முஃப்ஸிதே ஸலாத் இல்ல, தொழுகை முறிக்கிறது இல்ல. அவைகள் விஷயத்துல என்ன செய்யறது? அப்ப சொன்னாங்க, அவைகள் விஷயத்துல அவர் எடுத்து கொடுக்கறது மத்தவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. ஏன்னா தொழுகை சரி செய்யறது ஒரு பக்கம், இமாமுடைய நம்பிக்கையை முக்ததிகளுடைய உள்ளத்துல வைக்கிறது இன்னொரு பக்கம். நீங்க சத்தமா எடுத்து கொடுத்துட்டா இமாமை பத்தி தப்பா நினைப்பாங்க. அதனால எது முஃப்ஸிதே ஸலாத் இல்லையோ, தொழுகையை முறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையோ, அப்போ வந்து மிருதுவா நடந்துக்குங்க. இந்த சம்பவத்துல ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு மனிதர் யாருக்கு நடந்தோ அவரே என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. முஜாஹிதே மில்லத் பிதாயே மில்லத் மௌலானா அஸ்அத் மதனி, ஹுசைன் அல் மதனி ரஹ்மத்துல்லாஹி மகனார் அஸ்அத் மதனி ரஹ்மத்துல்லாஹி, அவங்க ஒரு தடவை போயிருந்தாங்க ஒரு பள்ளிக்கு. அந்த இமாம் பாக்குறாரு, அதற்கு நின்றாங்க, நீங்க தொழுவீங்க இல்ல நீங்க தொழுவீங்க. மகரிப் தொழுகை முடிச்சுட்டு வெளியே வந்தார். வந்து முசாஃபா செஞ்சார். மௌலானா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னார். எனக்கு பயமாயிருச்சு, என்ன சொல்ல போறாங்க பெரியவங்க. நான் கூட போனேன். அதற்கு வந்தாங்க, அவங்க மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்ப என்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்டாங்க. ரூம் இருக்கு. சரி ரூமுக்குள்ள வாங்கன்னு ரூமுக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க. என்ன வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு குன்னா செஞ்சுட்டீங்க. நீங்க குன்னாங்கிற ஒரு தஜ்வீது சட்டம் இருக்கு, அதை அங்க செய்யக்கூடாது, ஆனா நீங்க செஞ்சுட்டீங்க, பார்த்து ஒதுக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதை சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டாங்களா, அதுல இது நீங்க வெளியே சொல்ல, நீங்க பெரியவங்க, நீங்க எங்க சொன்னா நான் ஏத்துக்க போறேன், அங்கேயே சொல்ல வேண்டியதாங்க. சொன்னாங்க, அதற்கு அங்க எல்லாம் உங்க முக்ததிகள் நின்று இருந்தாங்க, அவங்க முன்னாடி நான் சொல்லிட்டா உங்க கூட இங்க இருப்பாங்க, பின்னாடி கடைவீதிக்கு போய் சொல்லுவாங்க, நம்ம இமாம் சாருக்கு ஓதவே தெரியலப்பா அப்படின்றாங்க. அதனால இமாமுடைய மக்களுடைய உள்ளத்துல வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால சாத்திகள் அபிப்பிராயம் சொல்லும் போது அமீருக்கு முன்னால ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா கூட அதை முதல்ல மறைக்கணும். சரி, அபிப்பிராயம் வந்துச்சுன்னா என்ன செய்யுது? பதில்ல ஒரு சஹாபிக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல தங்க சொன்னாங்க, அந்த சஹாபிக்கு வந்து இல்ல இன்னும் முன்னாடி போய் தங்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யார சொல்ல உங்களுடைய அபிப்பிராயம் நீங்க முடிவு பண்ணீங்களே, ஏன் மன்சூஸே யா மஸ்னூன் ஹை, இது அல்லாஹ்வுடைய முடிவா இல்ல உங்களுடைய முடிவா? ஏன் அல்லாஹ்வுடைய முடிவா தான் நாங்க சொல்ல முடியாது அபிப்பிராயம், ஏன்னா அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். இல்ல தங்களுடைய முடிவுனா எனக்கு இன்னொரு அபிப்பிராயம் இருக்குன்னு தனியா போய் கேட்டார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி அனுமதி இருக்கு சொல்லுங்க, அப்ப முன்னாடி தங்குங்கன்னு சொன்னாங்க. அதே போல தங்கினாங்க. இந்த ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணாங்க. இந்த ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்துல எந்த ஒரு சஹாபியும் அவர்கிட்ட தான் கேட்டாங்க, எங்கள்ட்ட எல்லாம் கேட்கலன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. பாருங்க, சீரத்து படிச்சா தெரியும் நமக்கு, எல்லாத்துக்கும் அபிப்பிராயம் கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. அபிப்பிராயம் சொல்றது நம்முடைய ஹக்கும் இல்லை. அதை நம்ம ஹக்குன்னு நினைக்கிறதுனாலதான் கேள்வி கேட்கிறோம், அமீர்களோட சண்டை போடுறோம். எங்கள்கிட்ட கேட்கல, எங்கள்கிட்ட கேட்காம நீங்க எப்படி முடிவு செய்யலாம் சண்டை போடுறோம். யாருடைய ஹக்கும் இல்ல அபிப்பிராயம்ங்கிறது. அதனால தயவு செஞ்சு முடிவாயிட்டா அதை செயல்படுத்துறதுக்கு எப்படி? அப்படி சில நேரங்கள்ல எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் அபிப்பிராயம் கேட்டிருக்காங்க, அப்படியும் நடந்திருக்கு. சில நேரங்கள்ல சிலர்கிட்ட மட்டும் அபிப்பிராயம் கேட்டிருக்காங்க, அப்படியும் நடந்திருக்கு. சில நேரங்கள்ல மஷூரா எப்படி நடந்திருக்குன்னா, இருக்கிற எல்லாரும் ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க, ஆனா அமீர் அதெல்லாம் விட்டு அவரு ஒரு முடிவு செஞ்சாங்க. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத் அனுப்பும்போது அதற்கு உமர் வேணாங்கிறாங்க, அலி வேணாங்கிறாங்க, உஸ்மான் வேணாங்கிறாங்க. இவங்க 3 பேர் சொல்றதா எப்பவுமே கேட்பாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, இல்ல நான் யாரோட அபிப்பிராயத்தை கேட்க மாட்டேன், நான் முடிவு செஞ்சான். இந்த இடத்துல அஜிஜி சொன்னாங்க, எப்போ வந்து அசீமத், நான் ஏற்கனவே சொன்னேன் அசீமத் ருக்ஸத், அசீமத்துங்கிற பேணுதல் அடிப்படையில் அமீர் முடிவு செய்கிற பொழுது அவருக்கு இத்தாத் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த முடிவினுடைய தெளிவெல்லாம் கொடுப்பான். யாரு இத்தாத் செய்ய மாட்டாங்களோ அவங்க திரும்ப விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இவர் தப்பா முடிவு செஞ்சுட்டாருன்னு சொல்லி. இதே போல குரானை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அபிப்பிராயம், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெறும் அபிப்பிராயம் மட்டுமல்ல, ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் எல்லாம் முடிவு செஞ்சாங்க. ஆனா உம்மத்துல ஒருத்தர் கூட ஒருத்தருக்கு தான் அபிப்பிராயம் கேட்டாங்க, நாங்களாம் அந்த குரான் ஓத மாட்டோம் அப்படின்னு சொல்லல. குரான் ஒன்று சேர்க்கப்பட்டது ஒரு மனிதனுடைய அபிப்பிராயத்தின்படி, ஒரு மனிதர் தான் அதை செஞ்சாங்க, பூரா உம்மத்தை ஏற்றுச்சு. அது போல மஷூரால என்ன அபிப்பிராயம் இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு என்ன முடிவாகுதோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒற்றுமையா இருக்கணும். அல்லாஹ்வுடைய உதவியும் இந்த மஷூரால நிறைய இருக்குது. வேலை செய்யக்கூடியவங்க மஷூரா செய்யணும். என்னன்னு சொன்னா, இந்த வேலையில மைதானத்துல இருந்து கொண்டே நம்ம செய்யணும். எல்லா நிலையிலும் நம்ம இஸ்திமாயத்தை கடைபிடிக்கணும். எந்த நிலையிலும் நம்ம இஸ்திமாயத்தை விட்டுறக்கூடாது. இஸ்திமாயத்தோட இருக்கு எதுதான் ஜமாஅ, இஸ்திமாயத்துல தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அந்த இஸ்திமாயத்துக்கு என்ன வழிங்க? இஸ்திமாயத்துக்கு என்ன வழி? நம்ம இடத்துல சபர் உண்டாகணும். நம்ம இடத்துல சபர் உண்டாகணும்னா என்ன வழி? நம்முடைய குமான் சரியான, நம்முடைய எண்ணங்கள் சரியாகும். நம்முடைய எண்ணங்கள் சரியான எண்ணங்க, அதுக்கு போல ஈசா நம்ம சொன்னாங்க, யகீன் கா பன்ने का रास्ता दावत के अलावा और कोई नहीं है. யகீன் உண்டாக்கணுமா, நல்ல எண்ணம் உண்டாக்கணுமா, சபர் உண்டாக்கணுமா, நம்முடைய உள்ளத்துல இஸ்திமாயத்துடைய சித்தத்தை உண்டாக்கணுமா, அதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போகாம அது நடக்காது.
அல்லாஹ்வுடைய பாதையில குரூஜ் பண்ணாம, அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய ஹாயிஷாத்துகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய சொந்தம் பந்தம், நம்முடைய உற்றார் உறவினர், வீடு மனைவி மக்கள், நம்முடைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில நாம எப்போ வரைக்கும் தியாகம் செய்ய மாட்டோமோ, வருஷம் 6 மாசம் கொடுக்க மாட்டோமோ, அதுவரை இந்த சிபாத்துகள் நம்மளுக்கு வர்றது ரொம்ப கடினம். தயாராகலாமா இன்ஷா அல்லாஹ்? யார் யார் தயாராக? நான் என்னோட வாழ்க்கையில மௌத் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் வருஷம் 6 மாசம் கொடுப்பேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வாங்க. சஹாபாக்களை கடைசி தட்டி 6 மாசம் தான். சஹாபாக்கள் 6 மாசம் குருவுக்கு போவாங்க, 6 மாசம் மக்காம்ல வேலை செய்வாங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? மாஷா அல்லாஹ்.